இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். इस अच्छे पवित्र दिन के लिए मैं परमेश्वर की स्तुति करता हूँ. வாருங்கள் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து आइए செல்வோம். हम सब मिलकर परमेश्वर के वचन की ओर जाएंगे. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். आंखें बंद करके प्रार्थना करेंगे. எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, हमसे प्रेम करने वाले स्वर्गीय पिता, எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. आप हमसे बात कीजिए पिता. நீர் பேசுகிற தெய்வம். आप बात करने वाले पिता हैं. இந்த வசனத்திலிருந்து நீர் எங்களோடு கூட பேசுகிறதுக்காக நன்றி इन செலுத்துகிறோம். वचनों के द्वारा आप हमसे आप बात कीजिए परमेश्वर. உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு நீர் விளங்கச் செய்யும். आप अपना वचन हमें समझाइए. பரிசுத்த ஆவியானவரே, पवित्र आत्मा, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் சகல சத்தியத்திலும் நடத்தும். आप हम हर एक को हर प्रकार के सत्य के मार्ग में ले चलिए. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் பேசும். हर एक बच्चे जो सुन रहे हैं सभी से आप बात कीजिए ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். और हर एक को अगुवाई दीजिए. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता. ஆமென். आमीन. பாருங்கள், நாம் வசனத்தை படிக்கலாம். आइए हम वचन को पढ़ेंगे. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் यिर्मयाह नबी का पुस्तक 18வது அதிகாரம் और उसका 18वां वचन முதல் 4 வசனங்களை நாம் படிப்போம். और पहले 4 वचनों को हम पढ़ेंगे. முதலாவது நான் தமிழ்ல படிக்கிறேன். पहले तमिल में पढ़ा जाएगा. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறொரு பாண்டமாக வணைந்தான். यिर्मयाह नबी का पुस्तक उसका 18वां अध्याय और उसका पहले वचन से 4थे वचन तक हिंदी में पढ़ेंगे. यहोवा की ओर से यह वचन यिर्मयाह के पास पहुंचा, उठ और कुम्हार के घर जा और वहां मैं तुझे अपने वचन सुनाऊंगा. इसलिए मैं कुम्हार के घर गया और वहां और क्या देखा कि वह चाक पर कुछ बना रहा है. जो मिट्टी का बर्तन वह बना रहा था वह बिगड़ गया. तब उसने उसी का दूसरा बर्तन अपनी समझ के अनुसार बना दिया. இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையை आज के दिन हम परमेश्वर का वचन பரம குயவன் கையில் நான் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். हम एक शीर्षक इस वचन का रखेंगे कि हम पिता परमेश्वर जो कुम्हार है उसके हाथों में हम हैं. இங்கே இந்த எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் ஜனங்களோடு கூட பேச விரும்புகிறார். यिर्मयाह नबी के द्वारा परमेश्वर लोगों से बात करना चाहता है. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, आज के दिन आप जो वचन को सुन रहे हैं परमेश्वर के प्रिय लोगों, ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேச விரும்புகிறார். परमेश्वर इन वचनों को लेकर हम सभी से बात करना चाहता है. எரேமியா ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். यिर्मयाह एक नबी है, भविष्यवक्ता है. அவர் மூலமாய் ஆண்டவர் अनेक வார்த்தைகளை அந்த நாட்களில் இருந்த ஜனங்களோடு கூட பேசினார். और उन दिनों में परमेश्वर यिर्मयाह भविष्यवक्ता को लेकर काफी बातों को उन लोगों को बताया है. அதிலே தான் இந்த 18வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இந்த நாளில் நாம் பார்க்கிறோம். और उसी में से इस 18वें अध्याय में जो बात लिखी गई है उसे आज हम देखेंगे. ஆண்டவர் எரேமியாவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? परमेश्वर यिर्मयाह नबी से कहता है, நீ எழுந்திரு, तू उठ குயவன் வீட்டிற்கு போ, और तू कुम्हार के घर जा, அங்கே என் வார்த்தைகளை நான் உனக்கு தெரிவிப்பேன். और वहां पर मैं अपना वचन तुझे सुनाऊंगा. ஒருவேளை இந்த எரேமியா இருந்த இடத்திலேயே ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்கலாம். शायद ये यिर्मयाह जिस स्थान पर था उसी जगह पर परमेश्वर उसे उस वचन को बता सकता था. ஒவ்வொரு இடத்திற்கு ஆண்டவர் போக சொல்லி அங்க பேசுவேன் என்று சொல்வாரானால் அது ஒரு காரியம் இருக்கிறது. लेकिन अगर परमेश्वर यिर्मयाह को कहता है कि तू इस जगह पर जा और वहां पर तुझे वचन सुनाऊंगा, तो उसका पीछे परमेश्वर का एक उद्देश्य है. அந்த இடத்துல என்ன சொல்ல வேண்டுமோ அந்த வார்த்தை நான் உனக்கு நான் தெரிவிப்பேன் என்று சொல்லுகிறார். परमेश्वर कहता है कि वहां पर तुझे क्या कहना है वो वचन मैं तुझे वहां सुनाऊंगा. ஆண்டவர் ஒரு சில நேரங்களிலே परमेश्वर कुछ समय में நம்மளை பார்த்து சொல்லுகிறார். कभी हमें देखकर ऐसा कहता है, மகளே எழுந்திரு ஜெபி என்று சொல்லுகிறார். बेटी तू उठ और तू प्रार्थना कर. இரவு நேரங்கள் ஆண்டவர் நம்மளை எழுப்புகிறார். और रात के समय में परमेश्वर हमें उठाता है. நாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் எழுந்திருக்கும் போது और जब हम उस वचन के अधीन होकर हम उठते हैं ஆண்டவரே நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று நாம் கேட்கும் और போது हम सुनते हैं कि परमेश्वर आप क्या कहना चाहते हैं, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி நீ இப்படிலாம் ஜெபிக்க வேண்டும் மகளே என்று சொல்லுகிறார். उस समय परमेश्वर अपने सब वचनों को बताकर कहता है कि तुझे इस प्रकार प्रार्थना करना है. ஒருவேளை ஆண்டவர் நம்மளை எழுப்பும் போது शायद परमेश्वर जब हमें उठाता है, நாம் அசந்து மீண்டும் நாம் அவருடைய சத்தத்தை மறுத்து தூங்கும் பொழுது हम बहुत ही आलसी होकर फिर से उसकी आवाज को हम अनसुनी कर हम जब सो जाते हैं, ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன பேச வேண்டுமோ அந்த வார்த்தை அவரால் பேச முடியாமல் போகிறது. परमेश्वर हमें जो कहना चाहता है वो शायद वो
कह नहीं पाता है। ஆனால் இந்த எரேமியா தீர்க்கதரிசி ஒரு தேவனுக்கு கீழ்ப்படிகிற ஒரு மனுஷனாய் இருந்தார். लेकिन ये जो यिर्मयाह नबी है वो परमेश्वर के अधीन होने वाला एक व्यक्ति था। நாம் இவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், और यिर्मयाह से हमें ये बात सीखना है, தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் சொல்வார்கள் அதற்கு நாம் உடனே கீழ்ப்படிய வேண்டும். अगर परमेश्वर एक बात कहता है तो तुरंत हमें उसके अधीन होना है। ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் செல்லும்போது, जब हम परमेश्वर के वचन के अधीन होकर हम चलते हैं, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அந்த இடத்துக்கு நாம் போகும்போது ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். जब उस स्थान पर जाते हैं तब परमेश्वर जो हमें कहने को है वो हमें कहता है। ஆண்டவர் நம்மளுக்கு அந்த காரியத்தை அறிமுகப்படுத்தி और தெரியப்படுத்துகிறார். परमेश्वर हमें वो बात हमें सिखाता है और उसका प्रकटीकरण देता है। அந்த அடுத்த வசனம் அங்க என்ன சொல்லுகிறது பாருங்க. अगले वचन में यहाँ पर क्या लिखा है, அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன் என்று அவர் சொல்லுகிறார். और यहाँ पर तीसरे वचन में कहता है कि इसलिए मैं कुम्हार के घर गया। அவருக்கு அவருடைய தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து குயவன் வீட்டிற்கு போகிறார். परमेश्वर के वचन के अधीन होकर और यिर्मयाह नबी उस कुम्हार के घर जाता है। இதை உங்களுடைய சிந்தனையில நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க और வேண்டும். इन बातों को आप अपने विचारों में जरा सोच कर देखें। நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து அந்த குயவனோடு கூட சேர்ந்து அந்த தீர்க்கதரிசியோடு கூட சேர்ந்து குயவன் வீட்டுக்கு நாம் போகலாம். आप और मैं हम भी मिलकर उस कुम्हार के घर जाएं। அங்கே ஆண்டவர் என்ன பேச போகிறார் என்பதை நாம் எல்லாரும் சேர்ந்து கேட்க और போகிறோம். हम सब मिलकर इस बात को सुनेंगे कि उस कुम्हार के घर में परमेश्वर क्या कहने वाला है। அங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்க. यहाँ पर परमेश्वर क्या कहता है देखिए। அங்கே போய் அவன் என்ன பார்க்கிறான் என்று பாருங்க. यहाँ देखते हैं कि यिर्मयाह उस कुम्हार के घर गया और वहाँ पर उसने क्या देखा। இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருக்கிறான் அந்த குயவன். और देखा कि वो कुम्हार उस चाक पर कुछ बना रहा है। ஏதோ ஒன்று அவர் அங்கு செய்து கொண்டிருக்கிறார். कुछ बर्तन वो उस चाक पर बना रहा है। அதை அந்த நம்ம தீர்க்கதரிசி பார்க்கிறார். और उस बात को भविष्यवक्ता देखता है। இப்பொழுது நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? अभी आप क्या देखते हैं? குயவன் வீட்டில் நீங்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? कुम्हार के घर में क्या देख रहे हैं? ஏதோ ஒரு பாத்திரம் அங்கே வணையப்படுகிறது, அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். बर्तन वहाँ पर बनाया जा रहा है कुम्हार के द्वारा, उसे आप देख रहे हैं। அந்த இடத்துல அங்கே எரேமியாவும் நின்று கொண்டிருக்கிறார். उसी स्थान पर यिर्मयाह भविष्यवक्ता भी खड़ा है। இப்போது 4வது वचனத்தில் என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. चौथे वचन में क्या लिखा गया देखेंगे। குயவன் வணைந்து கொண்டிருந்த அந்த மண்பாண்டம் அவன் கையிலே கட்டு போயிற்று. जो उस बर्तन को बना रहा था वो कुम्हार का वो बर्तन वो बिगड़ गया है। அந்த குயவன் கையில் இருக்கிறதை பாருங்கள். उस कुम्हार के हाथ में क्या है आप देखिए। உங்கள் சிந்தனை அங்கே இருக்க வேண்டும். आपके विचार उस कुम्हार के चाक पर होना அவன் चाहिए। கையில இருக்கிற அந்த களிமண்ணானது ஒரு நல்ல பாத்திரமாக வணையப்படுகிறது. उस हाथ में जो बर्तन है वो मिट्टी है, वो एक अच्छा एक बर्तन में बनाया जा रहा है। அங்கே ஏதோ ஒரு காரியம் குறைபடுகிறதுனாலே அந்த பாத்திரமானது அதனுடைய சரியான உருவத்துக்கு வரவில்லை. और उसमें कुछ कमी हो गई है, इसलिए वो बर्तन एक अच्छी आकार में नहीं आई है। அது சரியான ஒரு உருவத்தை அடையாததுனால அது கெட்டு போகிறது. इस बर्तन को एक अच्छा रूप नहीं मिला, इसलिए वो बर्तन बिगड़ गया है। ஏதோ ஒரு காரியம் அங்கே குறைவுபட்டிருக்கிறது. कुछ तो बात की वहाँ पर कमी हो गई है। ஒரு மண்பானை செய்ய வேண்டுமானால் एक मिट्टी का बर्तन बनाना है, களிமண் தேவை, तो उसमें मिट्टी की जरूरत है, தண்ணீர் வேண்டும், और पानी की जरूरत அதை है, சரியானபடி மிதித்து அதை சரி செய்ய வேண்டும். और उसको सही तरीके से उस आटे के समान उसको बुनना है। அது சரியான லெவலுக்கு வரும்போதுதான் அது சரியானபடி வணையப்பட முடியும். अगर वो मिट्टी सही मात्रा में आ जाए तो ही वो एक अच्छी बर्तन बनेगी। அது அங்க கெட்டு போகிற ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது. और वो बर्तन वहाँ पर बिगड़ गई है। அங்கே அடுத்த வேதம் சொல்லுகிறது, और आगे वचन में लिखा गया है, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியானபடி கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணைந்தான். तब उसने उसी का दूसरा बर्तन अपनी समझ के अनुसार बना दिया। அங்கே நாம் எல்லாரும் பார்க்கிறோம், हम सब देखते हैं அந்த குயவன் கையில் இருக்கிற அந்த மண்ணானது அது கெட்டு போயிற்று. उस कुम्हार के हाथ में जो मिट्टी है वो बिगड़ गया है, बर्तन बिगड़ गया है। ஆனால் அதை திரும்பவும் அந்த குயவன் இன்னொரு பாத்திரமாக அதை செம்மையாய் வணைகிறார். लेकिन फिर से वो कुम्हार उसे एक अपने हिसाब से अपने अनुसार एक नए बर्तन में बदलता है। அந்த குயவன் என்ன விரும்புகிறாரோ, वो कुम्हार जो चाहता है, அந்த குயவன் என்ன விரும்புகிறாரோ, कुम्हार जो चाहता है, அதே போல ஒரு சரியான ஒரு உருவேற்படுகிற ஒரு பாத்திரமாக அந்த குயவன் அதை வணைகிறார். उसके समझ के अनुसार वो कुम्हार एक बर्तन को बनाता है। இவ்வளவுதான் அங்கே கொண்டு எரேமியா தீர்க்கதரிசியை கூட்டிக் கொண்டு போகிறார். நாமும் அங்கே போயிருக்கிறோம்.
அங்க இவ்வளவு காரியங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். अभी हम देखते हैं कि यिर्मयाह नबी वहां पर उस कुम्हार के घर गया है, हम भी उसके साथ गए हैं और जो बातें बीत रही है उसे हम देख रहे हैं। ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தீர்க்கதரிசி அங்கே வந்திருக்கிறார் எரேமியா. यिर्मयाह भविष्यवक्ता परमेश्वर के वचन के अधीन होते हुए कुम्हार के घर में आया है, நாமும் அங்கே சென்றிருக்கிறோம், और हम भी वहां पर गए हुए हैं, நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம், उसे देख रहे हैं। நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். आप इस बात को सही तरीके से समझे, इसलिए मैं आपको बता रहा हूँ। திரும்பவும் ஆண்டவருடைய வார்த்தை அங்கே உண்டாகிறதை நாம் फिर से பார்க்கிறோம். दोबारा यहोवा का वचन इस यिर्मयाह भविष्यवक्ता के पास आता है। அதற்கு முன்னாலே ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார் ஆனால், उसके पहले परमेश्वर वहां पर क्या करता है? ஏதோ ஒரு காரியத்தை எரேமியாவுக்கு அங்கே சொல்ல வேண்டும். कुछ बात परमेश्वर यिर्मयाह नबी को कहना चाहता है। தன்னுடைய ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். परमेश्वर की अपनी प्रजा परमेश्वर से दूर हो गई है। எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் எவ்வளவோ பேசுகிறார். यिर्मयाह भविष्यवक्ता के द्वारा परमेश्वर काफी सारे बातें कहता है, ஆனால் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சமூகத்தை தேடவில்லை. लेकिन लोग परमेश्वर के वचन के अधीन होकर परमेश्वर की खोज नहीं किया। அதனால்தான் தேவன் என்ன செய்கிறார் ஆனால், நம்முடைய எரேமியாவை அனுப்பி அந்த குயவன் வீட்டுக்கு போகும்போது அங்க ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். इसलिए परमेश्वर चाहता है कि यिर्मयाह भविष्यवक्ता को उस कुम्हार के घर भेजे और वहां से यिर्मयाह को कुछ सिखाए और परमेश्वर की प्रजा को कुछ सिखाए। இங்கே வேதம் சொல்லுகிறது, यहाँ पर वचन कहता है, 5வது வசனத்துல மீண்டும் ஆண்டவர் எரேமியாவிடத்துல பேசுகிறார். 5वें वचन में फिर से परमेश्वर यिर्मयाह नबी से बात करता है। அதற்காக அந்த வசனத்தை நாங்கள் 5 6 படிக்கிறோம். आपके लिए हम 5वां और 6वां वचन हम पढ़ेंगे। அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். तब यहोवा का यह वचन मेरे पास पहुंचा, है इस्राएल के घराने, यहोवा की यह वाणी है कि इस कुम्हार के समान तुम्हारे साथ क्या मैं भी काम नहीं कर सकता? देख, जैसे मिट्टी कुम्हार के हाथ में रहती है, वैसे ही है इस्राएल के घराने, तुम भी मेरे हाथ में हो। இங்கே வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. यहाँ पर वचन बहुत स्पष्ट रीति से कहता है, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? क्या है इस्राएल के घराने, जिस प्रकार ये कुम्हार मिट्टी के साथ करता है, वैसे मैं तुम्हारे साथ नहीं कर सकता हूँ क्या? इस प्रकार परमेश्वर यहोवा का प्रश्न है। இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? ஒரு கேள்வி கேட்கிறார். परमेश्वर एक प्रश्न पूछता है कि क्या इस कुम्हार जैसे वो मिट्टी के साथ करता है, वैसे मैं आपके साथ नहीं कर सकता हूँ क्या? இஸ்ரவேல் குடும்பத்தாரை பார்த்து சொல்லுகிறார். इस्राएल के घराने से परमेश्वर कहता है, தேவன் நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். परमेश्वर जो अपने प्रजा से प्रेम करता है, उस प्रजा से परमेश्वर कहता है, அந்த குயவன் விரும்புகிற ஒரு பாத்திரம் ஆக அவன் உருவாக்குகிறான். அதை वो कुम्हार जैसे चाहता है उसके समझ के अनुसार उस बर्तन को आकार देता है, அவன் கெட்டு போனாலும் அதை விடுவதில்லை. और अगर वो बर्तन बिगड़ जाए फिर भी वो उसे छोड़ता नहीं है। அவன் விரும்புகிற அந்த பாத்திரத்துக்கு சரியான அளவை அவன் சரியாய் செய்து முடிக்கிறான். वो उस बर्तन का जो आकार वो समझता है, जो सोचता है, उसी आकार को वो देखकर रहता है। இந்த காரியத்தை சொல்வதற்காகத்தான் எரேமியாவை நேரடியாக குயவன் வீட்டுக்கு ஆண்டவர் அழைத்து इस செல்கிறார். बात को समझाने के लिए ही परमेश्वर यिर्मयाह नबी को रूबरू वो वहां पर ले जाता है कुम्हार के घर में। நாம் எல்லாரும் ஆண்டவருடைய கையில இருக்கிறோம். हम सब परमेश्वर के हाथों में हैं, ஒரு களிமண்ணாய் இருக்கிறோம். एक मिट्टी के समान है। ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அப்படிப்பட்டதான ஒரு உருவேற்படும்படியாய் நம்மளை ஆண்டவர் விரும்புகிறார். परमेश्वर जैसे चाहता है उसके समझ के अनुसार वो हमें स्वरूप देना चाहता है। களிமண்ணாய் இருக்கிற நாம் குயவன் கையில் இருந்து கொண்டு நாம் விரும்புகிற பாத்திரமாய் நாம் பணியப்பட முடியாது. हम मिट्टी रहकर एक मिट्टी है और हम कुम्हार के हाथ में जाकर ये नहीं कह सकते हैं कि जैसे मैं चाहता हूँ ऐसे ही मुझे रूप मिले। நாம் இன்று ஆண்டவரிடத்துல சொல்ல வேண்டும், आज हमें परमेश्वर से कहना है, ஆண்டவரே நீர் என்ன விரும்புகிறீரோ? परमेश्वर आप क्या चाहते हैं? தீர்க்கதரிசியாகிய எரேமியா மூலம் நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ? यिर्मयाह नबी के द्वारा आप जो कहना चाहते हैं அதை எங்களுக்கு நீர் சொல்லுகிறீர். उसे आप हमें बताते हैं। ஆண்டவரே உங்க கையில நாங்கள் களிமண்ணாய் இருக்கிறோம். परमेश्वर हम आपके हाथों में हम मिट्टी है। நீர் என்ன பாத்திரமாக எங்களை வணைய விரும்புகிறீரோ அப்படியே நீர் விரும்புகிற பாத்திரமாய் இருக்க நான் என்னை ஆயத்தமாய் आप விட்டுக்கொடுக்கிறேன். जैसे चाहते हैं उसी बर्तन के अनुसार बनना, उसी स्वरूप को धारण करने के लिए मैं तैयार हूँ और मैं अपने आप को सौंपता हूँ। நான் உங்க கையில நீ ஒப்பு கொடுக்கிறேன். मैं आपके
आपके हाथों में अपने आप को सौंपता हूँ पिता। என்று சொல்லி நாம் இன்று ஒப்பு கொடுக்க வேண்டும். इस प्रकार हमें आज सौंपना है। நான் குயவன் கையிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, अगर हम कहते हैं कि मैं कुम्हार के हाथों में हूँ, பரம குயவனுடைய கையிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, हम कहते हैं कि हम यहोवा परमेश्वर जो कुम्हार है उसके हाथों में हम हैं, தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாக இல்லாமல் நாம் உலக பிரகாரமாய் நாம் சுற்றுவோமானால், और ऐसा कहकर हम परमेश्वर का एक प्रिय बर्तन ना बने और हम इस संसारिक रूप में हम घूमते रहे तो, ஆண்டவர் விரும்புகிற ஒரு பாத்திரமாக நாம் அணையப்படாவிட்டால், परमेश्वर चाहता है परमेश्वर का प्रिय एक बर्तन हम ना बने तो, ஆண்டவர் பரம குயவனுடைய கையிலே இருந்து இந்த பாத்திரம் என்ன பிரயோஜனத்தை இருக்கு? परमेश्वर जो कुम्हार है उसके हाथों में ये बर्तन का रहकर क्या फायदा है? உங்க வீட்டுல பல பாத்திரங்கள் இருக்கும். आपके घर में कई सारे बर्तन होंगी, அநேக பாத்திரங்களை நீங்கள் டெய்லி அதை உபயோகப்படுத்துவீர்கள். उसमें से अनेक बर्तनों का आप हर रोज उपयोग में लाते होंगे। ஒரு சில பாத்திரங்களை என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் कुछ பயன்படுத்துவீர்கள். बर्तनों को आप कभी कभी इस्तेमाल करते होंगे, ஆனால் டெய்லி பயன்படுத்தப்படுகிற அந்த பாத்திரங்கள் மிக சுத்தமாக இருக்கும். लेकिन हर रोज आप जिस बर्तन को इस्तेमाल करते हैं वो बहुत ही साफ सुथरा होगा। என்னைக்காவது ஒரு நாள் பயன்படுத்துகிற அந்த பாத்திரங்கள் தூசியா இருக்கலாம். அதை எடுத்து நீங்கள் கழுவி அதை சுத்தப்படுத்தி அதுக்கு பிற்பாடு आप பயன்படுத்துவீர்கள். जिस बर्तन को बहुत ही कम इस्तेमाल करते हैं वो शायद मिट्टी वाला होगा और उसको आप निकाल कर आप धोकर उसको इस्तेमाल करते होंगे। அதை பயன்படுத்தின பிற்பாடு அதே இடத்துல நீங்கள் திரும்ப வைத்து விடுவீர்கள். उसे इस्तेमाल करने के बाद फिर से उसे उसी जो है पुराने स्थान पर रख देते होंगे। நீங்கள் ஆண்டவருடைய கையில் எப்படிப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறீர்கள்? आप परमेश्वर के हाथों में किस प्रकार के आप बर्तन हैं? அனுதினமும் பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் இருக்க விரும்புகிறீர்களா? क्या आप हर रोज उपयोग में आने वाले एक बर्तन बनना चाहते हैं? இல்லை என்னைக்கோ ஒரு நாள் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் இருக்க या விரும்புகிறீர்களா? फिर किसी को एक दिन साल में एक बार इस्तेमाल में होने वाली पात्र बर्तन बनना चाहते हैं? டெய்லி பயன்படுத்தப்படுகிற பாத்திரம் அது சுத்தமாய் இருக்கும். जो जिस बर्तन को हर रोज उपयोग किया जाता है वो साफ सुथरा रहेगा। இங்கே 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். यहाँ पर 11वें वचन में हम देखते हैं, என்ன சொல்லுகிறார் பாருங்கள். वचन में लिखा है, இப்பொழுது நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்று சொல்லுகிறார். 11वें वचन में लिखा है, इसलिए अब तू यहूदा और यरूशलेम के निवासियों से यह कह, यहोवा यूं कहता है, देखो मैं तुम्हारी हानि की युक्ति और तुम्हारे विरुद्ध प्रबंध कर रहा हूँ, इसलिए तुम अपने अपने बुरे मार्ग से फिरो और अपना अपना चाल चलन का काम सुधारो। எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரிகளே, मेरे प्रिय भाइयों और बहनों, நம்முடைய தேவன் அன்புள்ளவர். हमारा परमेश्वर प्रेमी है, நம்முடைய தேவன் மனதுருக்கமுள்ள தெய்வம். हमारा परमेश्वर दयालु है அவர் எல்லாரையும் உபயோகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். और वो सभी को उपयोग करना चाहता है, அதற்கு நம்மிடத்தில் ஒரு சில காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். और इसलिए वो हमसे कुछ अपेक्षा रखता है। என்ன எதிர்பார்க்கிறார்? क्या अपेक्षा रखता है? இந்த 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 11वें वचन में लिखा गया है, உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்ப வேண்டும். तुम में से हर एक अपने अपने बुरे मार्ग से फिरे। ஆண்டவருக்கு எது பிடிக்கலையோ அந்த காரியத்தை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். परमेश्वर जो बात नहीं चाहता है उससे छोड़कर हमें उसमें से मन फिराना है। நீங்க எந்த பாத்திரத்தை விரும்புவீங்களோ அந்த பாத்திரத்தை தான் நீங்க பயன்படுத்துவீங்க. आप जिस बर्तन को आप चाहते हैं उसी बर्तन को आप उपयोग में लाओगे। ஒருவேளை டெய்லி பயன்படுத்துறாங்க அது டெய்லி நீங்க சுத்தப்படுத்துவீர்கள். अगर आप हर रोज उपयोग करते हैं तो हर रोज उसे आप साफ करोगे। அதுல ஏதாவது பொல்லாத காரியங்கள் அசிங்கமான காரியங்கள் இருந்தா அதை க்ளீன் பண்ணுவீர்கள். अगर उसमें कुछ गंदगी है तो उसे आप साफ करोगे। அதே போலதான் ஆண்டவர் விரும்புகிறார். इसी प्रकार परमेश्वर चाहता है, நம்மில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்ப வேண்டுமா? हम में से हर एक व्यक्ति अपने बुरे मार्गों में से फिरे। ஆண்டவருக்கு பொல்லாத வழி பிடிக்காத காரியம். परमेश्वर बुरे मार्गों को नहीं चाहता। ஆண்டவர் பிடிக்காத ஒரு காரியத்தை வைத்து அவர் பயன்படுத்த முடியாது. परमेश्वर पसंद नहीं करता है, ऐसे बातों को उपयोग नहीं कर सकता। அப்ப நம்முடைய பொல்லாத வழியை விட்டு முதலாவது நாம் திரும்ப வேண்டும். हमें अपने बुरे मार्गों में से हमें मन फिराना है। திரும்ப சொல்கிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். फिर से परमेश्वर कहता है कि तुम्हारे मार्ग को आप और तुम्हारे चाल चलन को सुधारो। உங்களுடைய கிரியைகளையும் வழிகளையும் சீர்படுத்துங்கள் என்று சொல்கிறார். परमेश्वर कहता है कि अपने बुरे मार्ग से फिरो और अपना अपना चाल चलन और काम सुधारो। நீங்க பேசுகிறது ஒண்ணும் செய்கிற கிரியை ஒண்ணுமா இருந்தனாக்கி
ஆண்டவருடைய காரியத்தை உங்களால் செய்ய முடியாது. अगर आप बोलते कुछ हैं और करते कुछ हैं तो परमेश्वर की अप्रिय बातों को आप सुधार नहीं सकोगे. நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்போமானால் நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் காரியத்தை செய்ய முடியாது. अगर हम कहते हैं कि हम प्रेम करते हैं और ऐसा कहकर हम बिन जरूरी हम गंदी बातें करेंगे तो उससे हम परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर सकेंगे. நாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்வோமானால் अगर हम परमेश्वर के प्रिय काम करेंगे तो ஆண்டவர் நம்மை அனுதினமும் பயன்படுத்துவார். परमेश्वर हमें हर रोज उपयोग करेगा. ஆண்டவர் விரும்புகிற ஒரு பாத்திரம் மகன் நம்மை வைத்துக் கொள்வார். परमेश्वर एक उपयोगी और परमेश्वर का एक पसंदीदा बर्तन तरीके परमेश्वर में रखेगा. இந்த பொல்லாத வழியை விட்டு திரும்ப வேண்டும் என்று யாரை பார்த்து சொல்லுகிறார் தெரியுமா? बुरे मार्ग से फिरना है इस प्रकार परमेश्वर किससे कहता है? யூதாவின் ஜன மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் பார்த்து சொல்லுகிறார். यहूदा और यरूशलेम के निवासियों से परमेश्वर कहता है. யூதா ஜனங்கள் எருசலேமின் குடிகள் இவர்கள் எல்லாரும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். यहूदा के लोग और यरूशलेम के लोग परमेश्वर के बहुत ही प्रिय लोग हैं. உங்களையும் என்னையும் போல அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள். आपके और मेरे समान वो भी परमेश्वर के प्रिय प्रजा है. அதனால ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்கள் இப்படி பரிசுத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் அவர்களை வணைந்து பயன்படுத்த இன்னும் விரும்புகிறார். इसलिए जब परमेश्वर की प्रिय प्रजा इस प्रकार पवित्र जीवन बिताए तो परमेश्वर ने फिर से एक नया स्वरूप देकर उन्हें उपयोग करना चाहता है. ஒருவேளை உங்களால் ஒரு காரியத்தை செய்ய முடியல அப்படின்னு சொல்வீர்களானால் अगर आप कहते हैं कि आपसे ये काम नहीं होता है, இந்த காரியத்தில் என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை, इस काम में मैं पवित्र जीवन नहीं बिता पाता हूँ, இந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்தில் நான் விழுந்து விடுகிறேன், इस बात में मैं गिर जाता हूँ, நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. आप उसे परमेश्वर से बताएं. நீங்க பரம குயவனுடைய கையில் இருக்கிறீர்கள். क्योंकि आप उस कुम्हार के हाथों में हैं. ஆண்டவரிடத்துல நம்முடைய குறையை சொல்லும் பொழுது जब हम परमेश्वर से अपने कमियों को बताएंगे, ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். परमेश्वर हमें पवित्र करता है. ஆண்டவர் நம்மை தூய்மைப்படுத்துகிறார். परमेश्वर हमें शुद्ध करता है. நம்முடைய குறைகளை பார்த்து உன்னால முடியாது போ அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல. हमारे कमियों को देखकर ये नहीं कहता है कि तुझसे कुछ नहीं होगा तू जा, ऐसा परमेश्वर नहीं कहता. அந்த குயவன் கையில் இருந்து அந்த களிமண் கெட்டு போன போதிலும் அதை ஒரு பாத்திரமாக அழகாக வணைந்து விடுகிறார். जब उस कुम्हार के हाथ में से वो बर्तन बिगड़ गया फिर भी उसको फिर से अपने समझ के अनुसार एक नई स्वरूप देता है. கெட்டு போயிட்டு என்று விட்டு போகிறவர் அல்ல அவர். ये तो बर्तन बिगड़ गया है यूं कहकर उसे छोड़ देने वाला नहीं है परमेश्वर. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க கர்த்தர் நல்லவர். सब मुंह खोलकर कहेंगे परमेश्वर भला है. நான் ஆண்டவருடைய கையில் இருக்கிறேன். मैं परमेश्वर के हाथों में हूँ. நான் பரம குயவனுடைய கையில் இருக்கிறேன். मैं उस बड़े कुम्हार के हाथों में हूँ. அவர் விரும்புகிற பாத்திரமாக நான் வணையப்பட விரும்புகிறேன். परमेश्वर जैसा चाहता है ऐसे मैं भी बनना चाहता हूँ. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. சரி, ஏசாயா புத்தகத்திலே வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. यशायाह नबी के पुस्तक में वचन हम देखेंगे. 29, 15, 16 வசனங்கள் சொல்லுகிறது. यशायाह नबी का पुस्तक उसका 29वां अध्याय और उसका 14 और 15 वचन में लिखा है. அங்கே சொல்லப்படுகிறது குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ. वहाँ पर लिखा गया है कि उस कुम्हार के हाथ की मिट्टी के समान गिने जाए क्या. அந்த குயவன் கையில் இருக்கிற களிமண்ணானது அந்த களிமண் குயவனுக்கு சமமாக எண்ணப்பட முடியுமா என்று கேட்கிறார். यहाँ पर वचन में इस प्रकार से प्रश्न किया गया है, तुम्हारी कैसी उल्टी समझ है, क्या कुम्हार मिट्टी के तुल्य गिना जाएगा. क्या बनाई हुई वस्तु अपने कर्ता के विषय में यह कहे उसने मुझसे नहीं बनाया. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக मैं படிக்கிறேன். आपके लिए पढ़ता हूँ वचन. தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவன் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள். குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ. உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும் உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தியில்லை என்றும் சொல்லத்தகுமோ. यशायाह नबी का पुस्तक 29वां अध्याय उसका 16वां वचन. तुम्हारी कैसी उल्टी समझ है, क्या कुम्हार मिट्टी के तुल्य गिना जाएगा. क्या बनाई हुई वस्तु अपने कर्ता के विषय में कहे उसने मुझे नहीं बनाया. या रची हुई वस्तु अपने रचने वाले के विषय कहे वह कुछ समझ नहीं रखता. ஆண்டவர் எவ்வளவு தெளிவாய் 16வது வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்கள். परमेश्वर कितना स्पष्ट रीति से इस 16वें वचन में कहता है. अब देखें நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள்.
वचन कहता है कि तुम कैसे उल्टी समझ वाले हैं। நாம் மாறுபாடு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. मेरे प्रिय लोगों, हमें कभी भी उल्टी समझ नहीं रखना है। நாம் குயவனுக்கு விரோதமாய் களிமண்ணாய் இருக்கிற நாம் குயவனுக்கு விரோதமாய் காரியங்களை நினைக்க கூடாது. हम अब कभी भी कुम्हार के विरोध में हमें नहीं सोचना है। ஓ நம்மளை களிமண்ணாக இருக்கிற நம்மளை குயவனுக்கு சமமாகவும் எண்ணக்கூடாது. हम जो मिट्टी के समान हैं, हमें कभी भी कुम्हार के समान नहीं गिनना है। ஆண்டவர் நம்மளை உருவேற்படுத்தி இருக்கிறார். परमेश्वर ने हमें रचा है। அவர்தான் நம்மளை உண்டாக்கின தெய்வம். उसी ने वही हमें रचने वाला परमेश्वर है। ஆதியாகம புத்தகம் முதல் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, उत्पत्ति का पुस्तक उसके पहले अध्याय में लिखा गया है, மண்ணை எடுத்து ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கினார். परमेश्वर ने मिट्टी को निकाला और आदम को बनाया। ஆதாமுடைய இடுப்பெலும்பில் இருந்து விலா எலும்பில் இருந்து ஏவாளை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. हड्डी में से परमेश्वर ने हवा को भी बनाया, इस प्रकार वचन कहता है। மண்ணினாலே மனுஷனை தேவன் உண்டாக்கினார். परमेश्वर ने मिट्टी से इंसान को बनाया है। அதனாலே நாம் சொல்ல முடியாது அவருக்கு புத்தி இல்லை என்று சொல்லி நாம் ஒருபோதும் சொல்லக்கூடாது. हम कभी ऐसा ना कहे कि परमेश्वर को ज्ञान नहीं है। ஆண்டவரிடத்தில் நாம் முறுமுறுக்க கூடாது. परमेश्वर के पास कभी हमें कुड़कुड़ाना नहीं है। அப்படிப்பட்ட காரியங்களை ஒருபோதும் நாம் செய்யக்கூடாது. ऐसे कामों को हमें कभी नहीं करना है। தேவன் எந்த காரியத்தில் நம்மை உபயோகிக்க விரும்புகிறாரோ परमेश्वर जिस बात में हमें उपयोग करना चाहता है, அதில் நாம் உபயோகம் உள்ளவராய் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும். उसमें हम उपयोगी और परमेश्वर के प्रिय लोग बने। அவருடைய கையில இருந்து அவர் விரும்புகிற பிரகாரமாய் நாம் நடக்க வேண்டும். जैसे परमेश्वर चाहता है वैसे ही हम उसके हाथों में रहकर हम बन जाए। வேதத்துல 2 தீமோத்தேயு 2:20-21 வேதம் சொல்லுகிறது, दूसरा तीमुथियुस का पुस्तक उसका दूसरा अध्याय और 20-21 में लिखा गया அங்கே है। ஒரு சில கனத்துக்குரிய பாத்திரத்தை குறித்து அந்த வேதம் சொல்லுகிறது. और वहाँ पर कुछ बर्तन के बारे में लिखा गया है। ஒரு வீட்டுல 20 படிக்கிறேன். दूसरा तीमुथियुस का पुस्तक दूसरा अध्याय 20 और 21 वचन में मैं पढ़ता हूँ। ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உள்ளவைகளுமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். बड़े घर में न केवल सोने चांदी ही के पर काठ और मिट्टी के बर्तन भी होते हैं, कोई कोई आदर और कोई कोई अनादर के लिए। यदि कोई अपने आप को इनसे शुद्ध करेगा तो वह आदर का बर्तन और पवित्र ठहरेगा और स्वामी के काम आएगा और हर भले काम के लिए तैयार होगा। பலவிதமான பாத்திரங்கள் இருக்கிறது. कई सारे बर्तन वहाँ पर घर में हैं। வெள்ளி பாத்திரங்களும் உண்டு, பொற்பாத்திரங்களும் உண்டு, அதே போல மரமால் உண்டாக்கப்பட்ட பாத்திரங்களும் இருக்கிறது. सोने चांदी के बर्तन भी है और लकड़ी के बर्तन भी है। அவைகளில் சில கனத்துக்குள்ளவைகள், சில கனவீனத்திற்குரியவைகள். उनमें से कोई कोई आदर के है और कोई अनादर के हैं। ஒரு சில பாத்திரங்களை நாம் அதை ரொம்ப பத்திரமாக வைப்போம். और कुछ बर्तनों को हम बहुत ही आदर के साथ उन्हें संभाल कर रखते हैं। மரக்கட்டையில பண்ணப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் அவ்வளவாய் நாம் அதுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. और जो लकड़ी के बने हुए होते हैं उन्हें हम इतना आदर नहीं करते हैं। வெள்ளியும் பொன்னுமான பாத்திரங்களை நீங்க வெளியில வச்சீங்கன்னா யார் வேணாலும் கொள்ளையடிச்சு போயிடுவாங்க. अगर सोने चांदी के बर्तन आप बाहर रखोगे तो कोई भी उसे उठाकर ले जाएगा। ஆனால் கட்டையில உண்டாக்கப்பட்டதை வெளியில வச்சீங்கன்னா அது பாட்டுக்கு வச்ச இடத்துல இருக்கும். लेकिन लकड़ी के जो बर्तन होते हैं उसे आप बाहर रखे तो वहीं पर रहेगा। அதே போல தேவனுக்கு பிரியமாய் வெள்ளியும் பொன்னுமாக இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். इसी प्रकार जो परमेश्वर के प्रिय लोग हैं, जो सोने चांदी के समान हैं, उनको परमेश्वर उपयोग करना चाहता है। கனத்தை கொடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். और उनको आदर देना चाहता है। அது பயன்படுத்தப்பட வேண்டுமானால் अगर उसे वो उपयोग में आना चाहिए। வெள்ளியும் பொன்னுமான அந்த விலை உயர்ந்த அந்த கனத்திற்குரிய பாத்திரமாக அது இருக்க வேண்டுமானால் अगर वो सोने चांदी के एकदम कीमती आदर के बर्तन रहना चाहते हैं அதுக்கு ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. और उनकी उसके लिए कुछ बातें लिखी गई हैं। அதுதான் 26வது வசனம் சொல்லுகிறது, 21 वचन में लिखा है, அவன் தன்னை ஒருவன் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். यदि कोई अपने आप को शुद्ध करना है, அவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டவனாய் காணப்பட வேண்டும். वो व्यक्ति वो इंसान अपने आप को शुद्ध करे, அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். पवित्र ठहरना चाहिए। எஜமானுக்கு உபயோகமானதாகவும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் அவன் வாழ்வான். और वो स्वामी के काम आएगा और हर भले काम के लिए तैयार होगा। इस प्रकार उसका जीवन होगा। இந்த உலக பாத்திரங்கள் உலக காரியங்களை விட்டு ஒரு மனுஷன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். इस दुनिया के बातों को छोड़कर एक व्यक्ति को अपने आप को शुद्ध करना होगा। ஆண்டவருடைய கையிலே அவன் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டுமானால் परमेश्वर के हाथों में अगर वो आदर का बर्तन बनना चाहता है, நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற அவருக்கு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாய் நாம் வாழ हमारा வேண்டும். स्वामी जो यीशु मसीह है उसके प्रिय और उसके
उपयोगी बर्तन हमें बनना है तो நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் பரிசுத்தமாக. हमें पवित्र बनकर तैयार होना है। எந்த நற்கிரியைகளையும் செய்யத்தக்க ஆயத்தமாக்கப்பட வேண்டும். कोई भी भले काम करने के लिए हमें तैयार होना है। நாம் ரெடி ஆகலாமா? क्या हम तैयार हो जाए? நம்மை பரிசுத்தப்படுத்தலாமா? क्या हम अपने आप को पवित्र करें? நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் மனந்திருப்பதற்கு ஒப்பு கொடுக்கலாமா? क्या हम अपने बुरे मार्गों को छोड़कर मन फिराने के लिए हम तैयार हो जाए? அப்படி செய்யும் பொழுது जब हम इस प्रकार करेंगे, இயேசு கிறிஸ்து விரும்புகிற அருமையான பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். जैसे यीशु मसीह चाहता है ऐसे ही एक अच्छा बर्तन में परमेश्वर हमें बदलेगा। ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரத்தில் என்ன விரும்புவான்? एक स्वामी अपने नौकर से क्या चाहता है? அவனிடத்தில் நல்ல காரியங்களை விரும்புவான். एक स्वामी अपने नौकर से अच्छी बातों की अपेक्षा करता है। அவன் செய்கிற காரியங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புவான். एक स्वामी चाहेगा कि वो जो कुछ भी काम करे वो अच्छा होना चाहिए। நாம் பரம குயவனுடைய கையிலே நாம் இருக்கிறோம். हम एक कुम्हार के हाथों में हैं। அவர் கையில இருந்து நாம் அவருக்கு உபயோகமுள்ள பாத்திரங்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். कुम्हार के हाथों में रहकर हम कुम्हार को इस्तेमाल होने लगे ऐसे एक पात्र हम बने। அவர் நம்முடைய எஜமானனாய் இருக்கிறார். वो हमारा स्वामी है, நாம் அவருடைய வேலைக்காரர்களாக இருக்கிறோம். हम उसके दास हैं। அவர் விரும்புகிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். और जैसे वो चाहे ऐसे कामों को हमें करना है। हालेलुया 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 हालेलुया। இந்த நாளிலும் கூட आज के दिन में ஆண்டவருடைய கையில நீங்கள் இருப்பதை மறந்து போகாதீர்கள். परमेश्वर के हाथों में आप है, इस बात को आप भूलना नहीं। அந்த எரேமியா வாழ்ந்த நாட்களிலே यिर्मयाह के दिनों में ஒரு சில ஜனங்கள், அதாவது தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லிக்கொண்ட ஜனங்கள், जो लोग परमेश्वर के कहलाते थे, அவர்கள் ஆண்டவர் விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். वो लोग परमेश्वर से दूर अपना जीवन गुजारते थे। ஆண்டவர் நேசிக்கிறார், परमेश्वर उनसे प्रेम करता है, ஆண்டவர் நேசிக்கிறார், परमेश्वर उनसे प्रेम करता है। அதனால்தான் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுகிறார், इसलिए भविष्यवक्ताओं को भेजकर वो बात करता है। ஆனால் அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவதற்கு அவர்களுக்கு மனசில்லை. लेकिन इन लोगों को उस बुरे मार्ग से मन फिराने के लिए उनकी इच्छा नहीं है। அதனாலே ஆண்டவர் மற்ற ஒரு ராஜாவுடைய கையில் அவர்களை விற்று போடுகிறார். इसलिए परमेश्वर उन्हें दूसरे राजा के हाथों में सौंप देता है। இப்படி நாம் வேதத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். इस प्रकार हम बाइबल में काफी वचनों को हम देखते हैं। எனக்கு பிரியமானவர்களே, मेरे प्रिय लोगों, நாம் இன்னொரு மனுஷனுடைய கையில ஒப்பு கொடுப்பதற்கு ஆண்டவர் விரும்பவில்லை. हमें किसी और के हाथों में सौंपने के लिए परमेश्वर चाहता नहीं है। ஆண்டவர் கையில வைத்து உங்களை வணைய விரும்புகிறார். परमेश्वर चाहता है कि वो हमें अपने हाथों में रखे और आपको एक नया स्वरूप देना चाहता है। நீங்கள் உங்களை விட்டு கொடுத்தீர்களானால் நீங்கள் கெட்டு போக अगर மாட்டீர்கள். आप अपने आप को परमेश्वर के सौंप दे तो आप कभी भी बिगड़ोगे नहीं। நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை அப்படியே அருமையான ஒரு பாத்திரமாக ஆண்டவர் உங்களை अगर आप பயன்படுத்துவார். अपने आप को सौंपेंगे तो परमेश्वर आपको एक अच्छा एक बर्तन के समान परमेश्वर आपको आकार देगा। அது எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் और மாறும். वो बर्तन स्वामी के काम आएगा। அந்த பாத்திரத்தின் மூலம் நடக்கிற அந்த நற்கிரியைகளை பார்க்கும்போது ஜனங்கள் ஆண்டவரிடத்திலே வருவார்கள். जब उस बर्तन के द्वारा भले काम होंगे तो उसे देखकर लोग यीशु के पास आएंगे। அது அந்த பாத்திரமானது சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும். और वो जो बर्तन है वो एक पवित्र बर्तन होना चाहिए, शुद्ध होना चाहिए। எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, मेरे प्रिय भाई, मेरे प्रिय बहन, ஒரு வெள்ளியோ ஒரு பொண்ணோ அது பரிசுத்தமாக்கப்பட்டு வந்ததுக்கு பிற்பாடு அதை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறது. एक सोना हो या चांदी हो, वो जब पवित्र होकर शुद्ध होकर आता है तब वो चमकता है और दिखने में बहुत ही सुंदर होता है। பார்க்கிறவர்கள் அதை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். और जो लोग उसे देखते हैं उसका कीमत चुकाकर उसे खरीदते हैं। நாம் தேவனுடைய கையில் பரிசுத்தமாய் तो காணப்படுவோமாக अगर हम भी परमेश्वर के हाथों में हम पवित्र नजर आए तो நம்மை பார்க்கிறவர்கள் हमें देखने वाले ஆண்டவரை பார்ப்பார்கள். वो परमेश्वर को देखेंगे, ஏனென்றால் அவர் கையிலே நாம் இருக்கிறோம். क्योंकि हम परमेश्वर के हाथों में हैं। நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தத்தை பார்த்து ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் வருவார்கள். हमारे अंदर जो पवित्रता है उसे देखकर लोग प्रभु में आएंगे। வெள்ளியையும் பொன்னையும் பார்த்து ஜனங்கள் நேரடியாய் போய் பார்த்து அதை வாங்குவதற்கு அந்த எஜமானத்தில் இருக்கிறார்கள். जैसे सोने चांदी को देखकर लोग उसे खरीदने के लिए उसके मालिक के पास जाकर खड़े रहते हैं। எப்படி நாம் பரிசுத்தமாய் நம்முடைய கிரியைகளை பார்த்து நம்மளை பார்த்து வருகிற ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரிடத்தில் சேர்ந்து விடுவார்கள். इसी प्रकार अगर हम पवित्र जीवन बिताए तो हमें देखकर लोग प्रभु में आएंगे। என்று நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுப்போம். आज हम अपने आप को नम्रता से हम परमेश्वर के हाथों में सौंपेंगे। வாருங்கள்
வாருங்கள் நம் கண்களை மூடி நாம் आइए हम ஜெபிப்போம். आंखें बंद करेंगे और प्रार्थना करेंगे। எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, हमसे प्रेम करने वाले स्वर्गीय पिता, இதோ நாங்கள் எல்லாரும் இந்த நாளில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. आज हम सब आज के दिन आपकी ओर हम देखते हैं पिता। எரேமியா மூலம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஒரு சில காரியங்களை நீர் சொல்ல விரும்பினீர். यिर्मयाह नबी के द्वारा आप उस इजरायली लोगों को कुछ बातों को बताना चाहते थे। அதை எங்களுக்கும் நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். इस बात को आपने हमें भी सिखाया है। அந்த நாளில் இருந்த ஜனங்கள் அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்காததினாலே அவர்களிடத்தில் ஒரு சில காரியங்களை திருந்தும்படி சொன்னீர். उन दिनों के इजरायली लोग परमेश्वर के प्रिय चाल चलन नहीं किया करते थे, इसलिए आपने उनको मन फिराने के लिए बताया है। அதே போல இந்த நாளில் எங்களோடு கூட சீர்திருந்தும்படி சொல்லுகிறீர். इसी प्रकार आप हमें भी आज के दिन कहते हैं இன்னும் என்னென்ன காரியங்களை நாங்கள் சீர்திருந்தி உம்மோடு கூட நாங்கள் நெருங்கி ஜீவிக்க வேண்டும். और कौन कौन सी बातों में हमें अपने आप को शुद्ध करना है और आपके करीब जीवन बिताना है, இன்னும் நாங்கள் உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். और आपके करीब जीवन बिताने के लिए आप हमें मदद कीजिए। குயவனாகிய நீர் விரும்புகிற ஒரு பாத்திரமாக இருக்க எங்களை करने के लिए हम चाहते हैं அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக, உமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நாங்கள் பணையப்பட வேண்டும். आपके उपयोग में आए ऐसा बर्तन हम बनना चाहते हैं। எங்களை தாழ்த்தி உங்க கையில ஒப்புக் கொடுக்கிறோம். अपने आप को नम्रता से आपके हाथों में सौंपते हैं। எங்கள் தப்பிதங்கள் எல்லாம் மன்னியும். हमारे सारे अपराधों को माफ कीजिए। இரத்தத்தினால் எங்களை आपके பரிசுத்தப்படுத்தும். लहू से धोकर हमें शुद्ध कीजिए। எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்ப்போமா? हम सब यीशु की ओर देखेंगे। அந்த சிலுவையின் காட்சி கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோமா? उस क्रूस के दृश्य को अपनी आंखों के सामने लाएंगे। அவர் பட்ட பாடுகள் அனைத்தும் உங்களுக்காகவும் எனக்காகவும். यीशु मसीह के सारे दुख दर्द वेदना आपके लिए और मेरे लिए है। அவரை நோக்கி பாருங்கள். उसकी ओर हम देखें। உங்கள் பிரச்சனைகள் என்ன? आपकी समस्या क्या है? எந்த காரியத்திலே நம்மளால் ஒரு காரியத்தை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறோமோ, जिस बात में हम बाहर नहीं निकल पा रहे हैं, हम तड़प रहे हैं, அவரை நோக்கி பாருங்கள். आप परमेश्वर की ओर देखें। தன் ஜீவனை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒப்புக் கொடுத்தவரை நோக்கி பாருங்கள். अपना जीवन आपके लिए और मेरे लिए जिसने सब समर्पण कर दिया है, उस यीशु की ओर देखेंगे। அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று வேதம் சொல்லி वचन कहता है कि जो यीशु की ओर देखते हैं वो बच जाएंगे। உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். आपके हाथों में हम अपने आप को सौंपते हैं। ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யும். आपके हर एक बच्चों को आप अगुवाई दीजिए। இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. इसे सुनने वाले हर एक बच्चों पर आपका उपस्थिति उतरने पाए, ஆண்டவரே ஒரு கனமுள்ள பாத்திரமாக और परमेश्वर हर एक को एक आदर का बर्तन बनाएंगे। எஜமான் உபயோகிக்கிற அனுதின பாத்திரமாக, स्वामी हर रोज उपयोग कर सके ऐसा बर्तन बनाएंगे। விலையேறப்பட்ட பாத்திரமாக நீர் உங்களை பயன்படுத்தி एक कीमती बर्तन के समान आप इन सभी को उपयोग कीजिए। ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் விலகி ஓடினாலும் अगर परमेश्वर हम आपसे दूर जाए तो भी எங்களை மோடு கூட அனைத்து இழுத்துக்கொண்டு எங்களை நடத்தணும். आप हमें आपके करीब ले लीजिए और हमें गले में लगाकर हमें उपयोग कीजिए। உங்க கையில எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. आपके हाथों में हम अपने आप को सौंपते हैं पिता। நாங்கள் பரம குயவன் கையிலே இருக்கிறோம். हम तो उस कुम्हार के हाथों में हैं। அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகும்படி நடத்தும். सिर्फ परमेश्वर के नाम की महिमा हो ऐसे हमारी अगुवाई कीजिए। எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதா, हमसे प्रेम करने वाले स्वर्गीय இந்த पिता, நாளில் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். आज के दिन हम अपने आप को आपके हाथों में नम्रता से सौंपते हैं। எங்கள் குறை குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். हमारे अपराधों को और हमारे कमियों को माफ कीजिए और हमें अपना लीजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்போதும் எப்போதும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென்.